Hi viewers, this is CBSE Grade 10 Political Science Power Sharing Part 3. நம்ம இப்ப in தமிழ் இந்த power sharing டாபிக் நம்ம மூணா பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கண்ட்ரி கம்பேர் பண்ணோம். ரெண்டு டிஃபரண்ட் குரூப்ஸ் என்ன வச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, லிங்குவிஸ்டிக் ரிலீஜியஸ் குரூப்னு பிரிச்சு பார்த்து கம்பேர் பண்ணோம். செகண்ட் டாபிக்ல ஸ்ரீலங்கா எப்படி அந்த பிரச்சனையை டீல் பண்ணுச்சு, பிரச்சனையை கொண்டு வந்துச்சு, பெல்ஜியம் எப்படி வந்துட்டு பிரச்சனையை டீல் பண்ணி அகாமடேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதனால பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள்னு பார்த்தோம். இப்ப நான் மூணாவது பார்ட்ல எப்படி எல்லாம் பவர் ஷேரிங் பண்ணலாம், யாருக்குள்ள எல்லாம் பவர் ஷேரிங் பண்ணலாம். So let us see in this. நாலு விதமான பவர் ஷேரிங் இருக்கு. பவர் கேன் பி ஷேர் பிட்வீன் டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அப்படின்னு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரிங்கிறது 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அது ஹரிஜான்டல்னு சொல்றோம். ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் மரியாதை, ஒன்னை விட ஒண்ணு எதுவும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை. ஸோ டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அல்லது டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா டாப் டு பாட்டம். அதனால அது வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங்னு சொல்லலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்குள்ள பங்கிக்கிறது. பவர்ஸ் கேன் பி ஷேர்ட் ஆர் பவர் கேன் பி ஷேர்ட் among different social groups. அது என்னது, based on the religious group இருக்கலாம் அல்லது linguistic group இருக்கலாம். Community government in Belgium வந்து best example. Or power can be shared among political parties, pressure groups and movements. So power sharing வந்து நாலு விதமா பவர் ஷேர் பண்ணலாம். Between different organs of the government, between different levels of the government, between different social groups, or between different political parties, pressure groups and movements. இப்போ இது ஒன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஷேரிங் among the different organs of the government. Okay, what are the different organs of the government? நம்ம பார்த்திருக்கிறோம் legislature, executive and judiciary. நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஆரம்பிச்சது, மாண்டெஸ்கியூ ரெஃபர் பண்ணினது. பவர் வந்து ஒருத்தர் கையிலேயே வச்சுக்காதீங்க, மூணா பிரிச்சிருங்க. மொத்த கவர்மெண்டோட பவரையும் மூணா பிரிச்சோம். லெஜிஸ்லேச்சர்ங்கிறது லா மேக்கிங் பாடி, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சட்டம் போடுறது, எக்ஸிகியூட்டிவ்ங்கிறது அவங்க போட்ட சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, ஜுடிஷியரிங்கிறவங்க ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா செட் ரைட் பண்றோம். ஓகே, சோ மூணு பேருமே டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் எக்ஸர்சைஸ் டிஃபரண்ட் பவர்ஸ். டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் லா மேக்கிங் அது வேலை மட்டும்தான் பார்க்கும், அது ஜுடிஷியரிக்கு வராது. ஜுடிஷியரி செட்டில் த டிஸ்பியூட் மட்டும்தான் பார்க்கும், அது லா மேக்கிங் வராது. எக்ஸிகியூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் பார்க்கும், லா மேக்கிங்க்கும் வராது, சண்டை சச்சரவுக்கு தலையிடவும் போகாது. ஸோ டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் எக்ஸர்சைஸ் டிஃபரண்ட் பவர்ஸ் பட் தே பிளேஸ் அட் சேம் லெவல். மூணுத்துக்குமே ஒரே மரியாதை. லெஜிஸ்லேச்சரோட எக்ஸிகியூட்டிவ் அதிகம் இல்லை, எக்ஸிகியூட்டிவோட ஜுடிஷியரி பெருசு இல்லை, யாருமே பெருசு இல்லை. ஸோ ஆனா நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்புறம் எப்படி இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வந்து தே ஆர் டாமினேட்டிங் தி எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு கேட்கலாம். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி நமக்கு, எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து இவங்க மிரட்டுறாங்க, இவங்களை பார்த்தா அவங்க பயந்துக்கிறாங்களே ஏன்னு கேட்கலாம். ஒரே ஒரு காரணத்துக்காக they are empowered. ஏன்னா லெஜிஸ்லேச்சர் தான் ஆன்சரபிள் டு தி பீப்புள். அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஏதாவது தப்பு தானே நடந்துச்சுன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரியே வர மாட்டாங்க. ஸோ தேர் ஆன்சரபிள் டு த பீப்புள்ங்கிறதுனால தே சீம்ஸ் டு பி மோர் பவர்ஃபுல். ஓகே, நவ லெட் அஸ் see what is checks and balances of the system of horizontal power sharing. இப்போ ஆல்வேஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் யூ வில் பி கெட்டிங் இன் த போர்டு எக்ஸாம்ல. இந்த 3 மார்க் கொஸ்டின் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், எக்ஸ்பிளைன் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, the first point, none of the organs can exercise unlimited power. ஓகே, என்னோட கையில தான் அதிகாரம் இருக்கு. லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் மீறி பண்ண முடியாது, எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி மீறி பண்ண முடியாது, ஜுடிஷியரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீறி பண்ண முடியாது. ஸோ அவங்க லிமிட்டுக்குள்ளதான் அவங்க இருக்கணும். அந்த காலத்திலேயே கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் தெளிவா போட்டு வச்சுட்டாங்க, ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, கிளியர்லி ஸ்பெசிஃபைட் இன் த கான்ஸ்டிடியூஷன். லெஜிஸ்லேச்சரோட பவர் என்ன, எக்ஸிகியூட்டிவோட பவர் என்ன, ஜுடிஷியரோட பவர் என்ன, அவங்க அதுக்கு மீறி போக முடியாது. இஃப் தே கோ பியாண்ட் த கான்ஸ்டிடியூஷன் that will become invalid. அப்படி போனா இப்ப லெஜிஸ்லேச்சர் வந்து சட்டத்தை மீறி எம்எல்ஏ எம்பிஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா ஜுடிஷியரி செக் வைக்கும். திஸ் இஸ் நாட் யுவர் லிமிட், திஸ் இஸ் த லிமிட் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி சொல்லும். இட் கேன் இன்டர்பிரேட் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இப்ப எக்ஸிகியூட்டிவ்ஸ் ரொம்ப ஆட்டம் போட்டாங்கன்னா லெஜிஸ்லேச்சர் விடாது, ஜுடிஷியரி விடாது, ஜுடிஷியரிஸ் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து தானா அதிகாரத்தை பியாண்ட் த லிமிட் தே கேனாட் கோ. So
None of the organs can exercise unlimited power. Each organ checks the others. இதான் check. What is balance? இப்போ judges எல்லாம் வந்து எப்படி appointment பண்ணுவாங்க? Judges are appointed by the president of the country on the advice of prime minister. நம்ம previous lessonsல போன வருஷம் 9th எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணணும்? இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஜஸ்டிஸ் எல்லாம் appointed by the prime minister. இந்த prime minister தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. நம்ம அவர் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பிரசிடென்ட் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணாரு, அவருக்கு ஃபேவரா வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். நோ, தட் should not be done. That cannot, need not be done. ஏன்னா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றது மட்டும்தான் இவங்களுக்கு அதிகாரம். அதே ஜட்ஜை டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் அந்த பிரசிடென்ட்டுக்கும் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கும் கிடையாது. அதனால இந்த ஜட்ஜ் பயக்க தேவையில்லை. அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணலாம்? although he is appointed by the executive, he can check the functioning of the executives or the legislature. இவருக்கு வந்து அவங்க செய்யற வேலைய அந்த பிரைம் மினிஸ்டரும் அந்த பிரசிடென்ட்டும் செய்யற வேலையவே செக் பண்ற அதிகாரம் இருக்கு. So this is called checks and balances. So this arrangement is called a system of checks and balances in horizontal form of power sharing. Okay. Now let us move on to the vertical form of power sharing. What is vertical form of power sharing? I mean, power can be shared among different levels of government from top to bottom. That is vertical thana. Long potale. So vertical form of power sharing. Adi enna central government, state government, and local self government. Central government ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியும். அதுக்கு உண்டான அதிகாரங்கள் தனியா யூனியன் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அதுல மட்டும்தான் அது தலையிட முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் டாமினேட் பண்ண முடியும். அதனோட பவர்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கலி கிளியர்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்சோ கால் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரலிசம்னா என்னன்னா ஷேரிங் த பவர் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்ட் யூனிட்ஸ். அது நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம நல்லா டீப்பா பார்க்கலாம். ஸோ பவர் கேன் பி ஷேர்ட் அமாங் டிஃபரண்ட் organs of the government. Okay, this different levels of government. So சில நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா there are many countries where there is no provincial or state government. So unitary government. அமெரிக்கால எல்லாம் அதுதான். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா the constitution clearly lays down the powers of different levels of government. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்ன பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு என்ன பவர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்க்கு என்ன பவர், பஞ்சாயத்து ராஜ், கார்பரேஷன், முனிசிபாலிட்டிக்கு என்ன பவர் கிளியரா சொல்லியிருக்கு. இவங்க விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது, முடியாது. அவங்க விஷயத்துல இவங்களும் தலையிடக்கூடாது, முடியாது. திஸ் இஸ் வாட் டிட் இன் பெல்ஜியம். பெல்ஜியம் இதைத்தான் பண்ணுச்சு. கம்யூனிட்டி கவர்மெண்ட் ஒண்ணு போட்டுச்சு, பிரசல்ஸ் ஒரு தனி கவர்மெண்ட் போட்டுச்சு. அவங்க they were ready to share the power, so it avoid conflict. பெல்ஜியம்ல கான்ஃபிளிக்ட் வரல. பவர் ஷேரிங் அவங்க ஒத்துக்கிட்டதுனால, பிரெஞ்சும் டச்சும் ஒத்துக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட்ஸ் வரவே இல்லை. ஆனா தட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து அதை முடியாதுன்னு சொல்லுச்சு. தமிழுக்கு வந்து தனி அட்டானமஸ் கொடுக்க மாட்டேன்னுச்சு, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்னுச்சு அபிஷியல் லாங்குவேஜ், அவங்க தனி ஏரியா தர மாட்டேன்னுச்சு. அதனால இந்த பவர் ஷேரிங் இது ஒத்துக்கல ஸ்ரீலங்கால. அது என்ன ஆச்சு? சிவில் வார் அடிச்சுக்கிட்டு நாடே காலி. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சியான நாடு, மக்கள் எல்லாம் அடிச்சு செத்து நாம் ரிசோர்சஸ் எல்லாம் வீணா போச்சு. ஓகே, சோ இது என்னத்துக்கு ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் இஸ் பவர் ஷேரிங் பிட்வீன் டிஃபரண்ட் சோசியல் குரூப்ஸ். தேர்ட் ஒன் வந்து டிஃபரண்ட் சோசியல் குரூப்ஸ். வாட் இஸ் சோசியல் குரூப்ஸ்? சோசியல்னால சொசைட்டிக்குள்ள டிவிஷன். கேஸ்ட் சிஸ்டமா இருக்கா, ரிலீஜியஸ் பேஸ்ல மக்களை பிரிச்சிருக்கலாம், அல்லது லாங்குவேஜ் பேஸ்ல மக்களை பிரிச்சிருக்கலாம். ஓகே, so such as the religious and linguistic groups. Community government in Belgium is a very good example. Okay, some countries there are constitutional and legal arrangements where the socially weaker sections and women, socially backward sections and women are represented in legislatures and administration. What is this? நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் பாலிசி வச்சிருக்கோம். நம்ம வந்து எஸ்சி, எஸ்டி, விமன், சோசியலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்கர் செக்ஷன். இவங்களுக்கெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் வச்சிருக்கிறோம். அக்கார்டிங் டு தேர் பாப்புலேஷன் சீட்ஸ் ஆர் பீங் ரிசர்வ்ட் இன் த கான்ஸ்டிடியூன்சிஸ். ஓகே, இப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சரி, பஞ்சாயத்து ராஜுக்கு கூட 1/3 ஆஃப் த விமன் ஷுட் பி கண்டஸ்டன்ட் போட்டிருக்கோம்.
ஸோ அந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் இவங்க எல்லாத்தையும் ஆத்தரைஸ் பண்ணுது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குது. அண்ட் நம்ம ஊர்ல வந்து எஜுகேஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு, அப்பாயின்மெண்ட்ல ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் விமன், எஜுகேஷன்ல இருக்கு, ப்ரையாரிட்டி இருக்கு. அண்ட் ரிசர்வ் கான்ஸ்டிடியூவன்சிஸ் இந்த அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட். இந்த விஷயங்கள் நம்ம நாட்டுல இட் அவாய்ட் த கான்ஃபிளிக் பிட்வீன் டிஃபரெண்ட் சோசியல் குரூப்ஸ், இட் எம்பவர். இதுதான் நம்ம டிஃபரெண்ட் சோசியல் குரூப்ஸ், இட் எம்பவர்ஸ் த பீப்புள், it helps the people to take part in the administration. இப்படி நம்ம எல்லாருக்குமே பவர் கொடுக்கறதுனாலதான் எல்லாருக்குமே அது சான்ஸா இருக்கு. This type of arrangement is meant to give space in the government and administration to diverse social groups, or otherwise they will feel alienated. Otherwise அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? They will feel alienated from the government. நம்மளை தனிமைப்படுத்திட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்கால they felt alienated, no, Tamils felt alienated, no, அந்த மாதிரி ஆகிரும். அப்புறம் வந்து மனசுக்குள்ள போவோம், அப்புறம் அப்படியே கல்மினேஷனா போய் சிவில் வார்ல போய் முடிஞ்சு. So this method is used to give minority communities a fair share in power. What is fair share? Minority, யார் minority? SC, ST, other group of people, Muslims, Sikhs, Buddhists எல்லாம் minority in India. அப்ப women also minority group, weaker section. அவங்களுக்கு fair share இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஷேர் தருவீங்க. ஆனா how it should be? A fair share. எப்படி fair share? According to the I mean proportionate to their population. அவங்க பாப்புலேஷன் எவ்வளவோ அதுக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்ப 1000 பேர் இருந்தா ஒரு எம்எல்ஏ, 10,000 பேர் அவங்க பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 10 எம்எல்ஏ, லைக் தட் they have to give representation based on the proportionate to their population. அதான் fair share in power. So power sharing between different social groups. அதுக்கப்புறம் நம்ம வந்து let us move on to the fourth form of power sharing. என்னது fourth form of power sharing? Fourth form of power sharing வந்து power sharing arrangements between different political parties, pressure groups and movements. Political parties குள்ள எப்படி power sharing? நம்ம நாட்டுக்குள்ள வந்து எப்படி கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரூல் பண்றாங்க. இப்ப இந்த பார்ட்டி ஒழுங்கா வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலைன்னா மக்கள் வந்து அடுத்த வருஷம் வேற பார்ட்டிக்கு ஓட் போட்டுருவாங்க. ஓகே, அப்ப மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் டு சூஸ் வேணும். மோர் தென் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணுங்கிறது டெமோக்ரஸியோட பேசிக் பிரின்சிபல் இல்லையா? ஏன்னா இந்த கட்சி ஒழுங்கா வேலை செய்யல, நான் அடுத்த வருஷம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன். அந்த கட்சியும் ஒழுங்கா வேலை செய்யல, நான் 3வது பார்ட்டிக்கு ஓட்டு போடுறேன். ஸோ இந்த ஃப்ரீடம் டு சூஸ் இதுதான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு பயம் கொண்டு வருது. நம்ம ஒழுங்கா பண்ணல, இஃப் யூ ஆர் கெட்டிங் ஒரு நல்ல பேர் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், தே வில் நாட் ஓட் ஃபார் மீ நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நல்லது பண்ணுவாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள இந்த காம்படிஷன், உன்னை விட நான் பெட்டர், என்னை விட நீ பெட்டர் அப்படின்னு போட்டி போடுறதுனாலதான் this form of competition among different parties. Such competition ensures that power does not remain in one hand. அவங்க எல்லாத்துக்கும் இப்ப வந்து சொல்றாங்க யாரு, இப்ப ஃபார்மர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்ம் பில்லுக்கு எதிராக. இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப வந்து மோடி வந்து இழுத்துட்டே இருக்காரு. அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க, மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சோ கடைசியில பயந்துக்குவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீப்புளையும் கன்வின்ஸ் பண்ணணும். சோ என்ன பண்ணுவாங்க, அப்ப அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட கிரீவன்சஸும் காது கொடுத்து கேட்பாங்க. சோ such competition ensures that power does not remain one hand. அவங்களையும் கூப்பிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுட்டு கடைசியில அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, அந்த லீடர்ஸை கூப்பிட்டு பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு வந்துச்சு தமிழ்நாட்டுல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணி போனாங்க, ஜல்லிக்கட்டு வேண்டான்னு கேன்சல் பண்ண சட்டத்தை இல்ல எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு கேட்டு எல்லாரும் சேர்ந்துவாங்க. தட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will pressure the government. இப்ப கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, இந்த லா எங்களுக்கு வேணும், நீங்க வந்து கேன்சல் பண்ணாதீங்க, திருப்பி கொடுங்கன்னு கேட்கலாம். இப்ப நம்ம ஸ்டெர்லைட் ஆல வந்து வேண்டாம்னாங்க, ஸ்டெர்லைட் க்ளோஸ் பண்ணுனாங்க, அது ஒரு குரூப் போராடினாங்க. வேண்டானாலும் கேன்சல் பண்ண சொல்லலாம், வேணுங்கிறத திருப்பி கேட்டு வாங்கலாம். கவர்மெண்ட் சட்டமே போட்டுட்டாலும், எனாக்டே பண்ணி இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாலும் மக்கள் வந்து டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்ததுன்னா people have the power to express their opinion, protest against it. அப்ப மக்கள் அமைதியான வழியில போராட்டம் பண்ணி அவங்களோட டிசாட்டிஸ்பேக்ஷன், அவங்க அதிருப்தியை தெரிவிச்சாங்கன்னா கவர்மெண்ட் சட்டமே முடிஞ்சு எல்லாம் இயற்றியே போட்டாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த லாவை மாத்தணும் அல்லது வித்ட்ரா பண்ணிக்கணும். இப்ப ஜல்லிக்கட்டு வந்து கேன்சல் பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணிட்டு எஸ் ஜல்லிக்கட்டு இருக்கும்ட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைய கவர்மெண்ட் எஸ்ன்னு சொல்லிச்சு, மக்கள் செட் நோ.
அப்ப கவர்மெண்ட் கேன்சல் பண்ணுச்சு. இப்ப வேணுங்கிறத மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு வரும், மக்கள் வேண்டாங்கிறத வித்ட்ரா பண்ணி. சோ இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் குரூப் வந்து அவங்களை கூப்பிடுவாங்க. கடைசியில இப்போ ஃபார்ம் பில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தலைவர்களை கூப்பிடுவாங்க. அவங்களை கூப்பிட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் உட்காருவாரு, சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் எல்லாம் உட்காருவாங்க. அந்த பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுவாங்க. போராட்டத்தில் இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு கமிட்டி போட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்ப த்ரூ திஸ் அவங்க ரெப்ரசன்டேஷன் பண்றதுனால they influence the government to take part, to take the decision. அப்ப they are also taking part in the decision making. They are given the power to take part in the decision making. Okay, அப்ப interest groups such as traders, அதே மாதிரி தான் farmers மாதிரி the traders. இப்போ வந்து அவங்க ஜிஎஸ்டி வேண்டவே வேண்டாங்கிறாங்க. traders and businessmen நிறைய காசு செலவாகுது, நிறைய பொருள் எல்லாம் விலையேற்றுற மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் கூப்பிட்டு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு பேசும், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூப்பிட்டு பேசும். அந்த மாதிரி அவர ஒரு பிரச்சனை, ட்ரேடர்ஸா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கலாம், ஃபார்மலா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். They will have a share power and share in the governmental power, either through participation in government committees or bringing influence on the decision making process. So சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குள்ள எப்படி? இப்போ ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி வர முடியல, இது வந்து ஒரு அலையன்ஸ் வைக்குது. எலெக்ஷன்ல வந்து 4 சீட் தேவைப்படுது, அப்ப அலையன்ஸ் வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பார்ட்டியோட சேர்த்து, இப்ப டிஎம்கே சிங்கிள் மெஜாரிட்டி வந்துருச்சு, ஓகே. டிஎம்கே சிங்கிள் மெஜாரிட்டி வரல, அமமுக, அந்த முக, இந்த முக, ஏதோ ஒரு கட்சி, பாமக, ஏதோ ஒரு கட்சியில இருந்து அவங்க அலையன்ஸ் போட்டாங்கன்னா அந்த கட்சிக்கும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பவர் ஷேர் கொடுக்கணும். So the coalition governmentல share is being shared among different political parties. இப்ப 4 விதமான ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஒண்ணு வந்து டிஃபரண்ட் பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங் பிட்வீன் டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி, டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், டிஃபரண்ட் சோசியல் குரூப்ஸ், கம்யூனிட்டி கவர்மெண்ட் இன் பெல்ஜியம் வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். அப்ப நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொலிஷன் கவர்மெண்ட்னால 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் மெம்பர் ஆஃப் த கொலிஷன் பார்ட்டியோ, ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணும், இந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க, திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த பீப்புள் அப்படின்னு. அண்ட் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் லெசன் கெட்ஸ் ஓவர். நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம், ஃபெடரலிசத்துல பார்ப்போம்.